ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் வசிஷ்ட பகவானுக்கு நாரத பகவான் உபதேசித்தருளிய ஸ்ரீ வெங்கடேச திவ்ய சகஸ்ரநாமத்திலே 356வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். ஜாம்பவதி விபு என்று இந்த திருநாமம். ஜாம்பவதி ஜாம்பவானுடைய மகள். அவளை எம்பெருமான் திருமணம் செய்து கொண்ட வரலாறை நாமே பறக்க சொல்லியிருக்கிறோம் இந்த தொடரில். ஜாம்பவான் என்கிற கரடி, அவர் வெறும் கரடி இல்லை, அவர் அமானுஷ கரடி. அதாவது பிரம்மதேவன் கொட்டாவி விட்டாராம் ஒரு சமயத்தில். வேலை செய்கிறவங்க கொட்டாவி விட்டு தான் இருப்பாங்க. பாதி பேர் எங்கள் சர்க்கார் வேலைக்காரெல்லாம் கொட்டாவி தான் விட்டுருப்பாங்க ஆஃபீஸில். பிரம்மா கொட்டாவி விட்டார். அப்படி கொட்டாவி விடும்பொழுது அந்த கொட்டாவியிலிருந்து குதித்து தான் ஒரு கரடி குட்டி. அதை தன் பிள்ளையாக அபிமானித்தார் பிரம்மா. சத்தியலோகத்திலே வளர்த்தார். பார்க்கடலை கடந்த பொழுது குள்ள குட்டி அதுவும் வந்தது. எல்லாருக்கும் அமிர்தம் கொடுக்கறச்சே அந்த கரடி குட்டிக்கு ஒரு ஸ்பூன் இப்படி தெளிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் கரடி குட்டி அது இறப்பு இல்லாமல் வாழறது. அந்த கரடி வளர்ந்த பிற்பாடு வானரர்களுடைய சைன்யத்தோடு போய் இணைந்தது. வாலியின் தலைமையில் வானரப்படை. அதாவது ராவணன் தான் போரிலே யாராலையும் கொல்லப்படக்கூடாது என்று வரம் கேட்டான். யாருமே தன்னை கொல்லக்கூடாது என்பது அவன் வரம். பிரம்மா சொன்னார், அப்படி கொடுத்துட முடியாது. ஏன்னா யாரேனும் ஒருவர் என்றேனும் ஒருவராலே கொல்லப்பட்டு மாள வேண்டியது நிர்பந்தம்ப்பா. உன்னை போல் போர் வீரர்கள் கதையில் அப்படி தான் முடியும். ஆகையினால நீ யாருமே என்னை கொல்லக்கூடாது, நான் இம்மாற்றல் ஆகணும், நான் சாகக்கூடாதுன்னு வரம் கேட்டால் அது சரிப்பட்டு வராது. கொடுக்க எனக்கு பவர் கிடையாது. இயற்கை நீதியை மீறி நான் வரம் தரக்கூடாது. நீ வேணால் ஒன்று பண்ணு, யார் யார் அடித்து நீ சாகக்கூடாதுன்னு லிஸ்ட்டு கொடு பார்க்குறேன்னார். உடனே அவர் தான் 10 தலையாச்சே, கிடுகிடு ஒரு லிஸ்ட்டு சொல்லிட்டான். அப்போ மனிதர்களையும் குரங்குகளையும் குரங்குகளோடு கூடியிருக்கக்கூடிய கரடிகளையும் விட்டுட்டான் அந்த லிஸ்ட்டில். மனிதர் எங்கே நம்ம கொல்ல முடியும் என்கிற ஒரு தெனாட்டு தான். அதனால தான் எம்பெருமான் விஷ்ணு
மனித குலத்திலே இக்ஷ்வாகு குலத்திலே பிறக்கும் பொழுது ராவணனோடு மோதும் பொழுது வெறும் மனிதப்படை மட்டும் போராது, அவன் பட்டியலில் விட்டு போன குரங்கும் கரடியும் இருந்தால் இன்னும் வசதியாக இருக்கும் என்று பிரம்மா நினைத்து தேவர்களையெல்லாம் நீங்கள் அப்சரஸ் பெண்களுடன் இணைந்து ஒரு குரங்கு பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார். குரங்கோ கரடியோ பெற்றுக்கொள்ளுங்கள். தேவர்கள்லாம் அவர் குரங்கு பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதிலே அக்கறை காட்டிட்டார். கரடி என்பது ஒன்று மட்டும் விட்டு போனது நம்ம ஜாம்பவான். அது பிரம்மாவின் பிள்ளை ஆயிடுச்சு. அவர் சொல்லிட்டு ஏற்கனவே வச்சிருக்க ஆள் ரெடியார். அந்த ஜாம்பவான் போர் வீரனாக இருந்தார், ராமனுடைய படையில் தளபதியாக இருந்தார், ஆலோசகராக இருந்தார். ராமன் வெற்றிக்கு அவர் வழிவகுத்தார். ஆழ்வாரோட ஜாம்பவானை பாடும்படியான பெயர் பெற்றார். ஆனால் இதற்கிடையிலே எம்பெருமான் வாமனனாக இருந்து திருவிக்கிரமாக உலகத்தை அளந்த பொழுது இந்த ஜாம்பவானுக்கு ஒரு கியூரியாசிட்டி, கரடியாக காத்திரம் கேட்க மாட்டேங்கிறீங்களே சொல்கிறது அன்னிலிருந்து தான் வந்தது. பெருமாளை சேவியங்கள் திருவிக்கிரமாவதாரம் நடக்கிறதுன்னு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணினேன். சில பேருக்கு தெரியாது, சுவாமி வீட்டில் வீதியில் புறப்பாடாதே தெரியாது. சுவாமி புறப்பாடே உள்ளே போயிருப்பார். இத்தனைக்கு மேலே அடிக்கிறாங்க, செண்டை மேலே வைக்கிறாங்க, ஆழ்வார் பாட்டை அறிஞ்சு சொல்கிறாங்க, வேத பாராயணம் பண்ணுறாங்க. அப்போல்லாம் கொட்டாய் விட்டுட்டு அப்படியே தூக்கிட்டு புறப்பாடு ஆகிட்டா அப்படின்னு சில பேர் எழுந்திருப்பாங்க அக்கறையாக. அது சகஜம் தானே. அதனால் என்ன பண்ணிட்டார், மக்கள் இந்த வாய்ப்பை விடக்கூடாதுன்னு ஜாம்பவான் ஒரு பறை வாங்கிட்டு வந்தார். அந்த பறையை எம்பெருமான் திருவிக்கிரமான உலகம் அளந்தபோது தான் பிரதட்சிணமாக வந்து சொன்னார். நாம் உடனே அனௌன்ஸ்மெண்ட் அப்போ கேட்டோம், எந்த பாஷையில் பண்ணியிருப்பார்? சான்ஸ்கிரிட்டில் பண்ணார் வச்சு. சரி, இந்த மும்மொழி திட்ட இருமொழி திட்டெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த காலத்தில் சொன்னார். அவர் எப்படி சொன்னார்? இதம் விஷ்ணுர் விசக்ரமே திரேதா நிததே பதம் சமூடமஸ்ய பாகும் சுரே என்று வேத மந்திரத்தை சொல்லி வேரிம் நிக்ரன்னே திரிபுவனமச்சரது ஜாம்பவான் பக்திசாரி, பரம பக்தியோடு பேரி என்கிற அந்த பறையை அடைத்து கொண்டு எம்பெருமான் உலகம் அழைக்கிறான் பாருங்கள், உலகம் அழைக்கிறான் பாருங்கள்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்தார். அப்படி 21 ரவுண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணார். அத்தனை நாள் திருவிக்கிரமாவதாரம் ஆயிருக்கு. அந்த வேலையை திருவிக்கிரமாவதாரத்தில் செய்தவர், கூர்மாவதாரத்திலே கிடைத்த அமுதத்தை சாப்பிட்டவர், வாமன திருவிக்கிரமாவதாரத்திலே திருவிக்கிரமனுடைய பெருமையை வேரி அடைந்து முரசறிந்து சொன்னவர், ராமாவதாரத்திலே ராமனுக்கு மந்திரியாக, ஆலோசகராக, போர் தளபதியாக, போர் வீரனாகவும் திகழ்ந்தவர். அந்த ஜாம்பவான் அமுதம் சாப்பிட்ருக்காரு. இன்னும் அவருக்கு தெம்பு இருக்குது. அவருக்கு ஒரு ஆசை, நப்பாசை வந்தது. அது என்ன, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நாம் ஜனக மகாராஜா போல, அல்லது விதர்ப தேசத்து பீஷ்மரை போல, அது திருப்பார்கடலை போல, அல்ல பிருகுமுனிவரை போல நாராயணனுக்கு மாமனார் பதவியிலையும் இருக்கணும். எத்தனை பதவி வைத்தா எடுத்தது கழுத்துக்கு ஆசை விடலை பாருங்க. பரந்தாமனான பரமாத்மாவுக்கு மாமனார் பதவியில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு ராமாவதாரம் முடிந்து கிருஷ்ணாவதாரத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் மேற்கு சமுத்திரக்கரையில் ஒரு தீவில் குகையை வைத்து கொண்டு அங்கே ஒரு அப்சரஸ் பெண்ணை மணந்து கொண்டு ஒரு பெண்ணை பெற்றார். அந்த பெண்ணுக்கு ஜாம்பவதி என்றே பெயர் வைத்தார். ஜாம்பு ஜாம்பூர் எல்லாம் செல்லமாக கூற்றுப்பாடும் இருக்கும். அந்த ஜாம்புவதியோட வளர்த்த அந்த பெண்ணுக்கு எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம் செய்ய போகிறான், அவன் கணவனாக வர வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அதுவும் நிறைவேறித்து. செமந்தகமணி என்கிற ரத்னம் அத்தை ஒரு சிங்கம் பறிச்சுட்டு வந்தது ஜாம்பவான் காட்டில் பார்த்தார். அதோட போர் புரிந்து அத்தை கொன்று அந்த மணியை தூக்கி கொண்டு வந்துட்டார். அந்த மணி தூய ஜாம்பவான் இருக்குது, நல்ல குணம். அது தங்கமாக அப்படியே கொட்டுறது, தினம் 8 பாரம் கோல்டு. அதெல்லாம் ஜாம்பவான் பரம ஆனந்தமாக இருந்தார். இந்த மணி யாருடையதுன்னு அவருக்கு தெரியும். யார்? சத்ராஜித்து. சத்ராஜித்து துவாரகையினுடைய குடிமகன். அவன் இந்த மணிக்காக கிருஷ்ணனுக்கு தொந்தரவு பண்ணுவான். என்னடா கண்ணபிரான் இந்த மணியை அரசாங்கத்துக்கு கேட்டிருக்கார். அவன்கிட்ட கண்ணன் தான் மணியை திருடியதாக சொல்லிடுவான். அந்த மணி அந்த அவப்பெயரை அழிப்பதற்காக கண்ணன் வருவார், தன் குகைக்கு வருவார்.
அப்பொழுது தன் மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும் தயாராக இருந்தான். அதுபடி வந்தார் கண்ணன். ஆனால் திருடனை போல வந்தார். அப்போ ஜாம்பவான் தற்காப்புக்காக திருடன் வந்துவிட்டான் தன் குகையிலன்னு தாக்கி போர் புரிந்து அந்த போர் 21 நாள் நீண்டு நடந்து பிறகு அவர் எம்பெருமான் என்று உணர்ந்து அவன் திருவடியிலே பிழையை மன்னிக்க வேண்டும் என்று ஜாம்பவான் கேட்டுக்கொள்ள எம்பெருமான் மன்னித்து ஜாம்பவதியை அவர் தானம் பண்ணும்போது ஏற்றுக்கொண்டார் மனைவியாக. துவாரகைக்கு அழைச்சிட்டு போயிட்டான். ஆனால் துவாரகையில் ஜாம்பவதி அவ்வளோதான் உற்சாகமாக இருந்தாலும் சில சமயம் கொஞ்சம் டல் ஆகிடுவோம். எம்பெருமான் கேட்டார், ஏன் டல்லாருன்னு. அதை பாருங்கம்மா, அங்கே எதாவது ருக்மணி இருக்கா? அவளை பார்ப்பதற்கு விதர்ப தேசத்து நாட்டிலிருந்து பலர் வரார்கள். அவர்களெல்லாம் ருக்மணி அக்கா ருக்மணி அப்படின்னு கூப்பிட்டு வரா. என்னுடைய உறவு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. யார் உன் ஃப்ரெண்ட்ஸு? கரடி குட்டிகள், கானகத்தில் குரங்கு குட்டிகள், அதெல்லாம் இங்கே வந்தால் யாரும் அலோவ் பண்ண மாட்டான். அவைகளும் என்னை பார்க்க ஆசைப்படாதா, சின்ன வயதில் வளர்ந்தவைகள். ஜாம்பவதியக்கா எங்கள் மறந்துட்டா அடிக்கடி செல்ல வேறு மெசேஜ் கொடுத்துரு என்று ஜாம்பவதி சொன்னான். ஜாம்பவான் உடனே கண்ணபிரான் உடனே பார்த்தார். இது தானே அப்படின்னு துவாரகை எல்லைப்புறத்தில் காட்டில் ஒரு ஸ்பெஷல் பங்களா. தானும் ஜாம்பவதி அங்கே போய் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து மாதிரி இருப்பார். அப்போ இந்த கரடிகள் இந்த குரங்குகள்லாம் ஜாம்பு கொஞ்சம் குழாவி பகிடும். ஜாம்பவதி ஃப்ரெஷ் ஆகிடும். பகவான் சொன்னார், இங்கே குழாவி மட்டும் உங்களுக்கு பிரயன் இல்லை, நான் அர்ச்சாவதாரம் எடுக்க போகிற திருவேங்கடமுடியானாக அப்பவும் கரடி குரங்கெல்லாம் கொஞ்சலாம் விட்டோம். அதனால தான் எனக்கு அந்த மாதிரியில் குரங்கு கரடி எல்லாம் திருவேங்கடமுடியானை கொஞ்சின்னு இருக்குன்னு ஆழ்வார்கள் பாடினான். இப்போ நாம் மெல்ல மெல்ல அதை விரட்டி நாம் தான் கரடியாக இருக்கோம், நாமளே குரங்காக இருக்கோம்னு போயிட்டோம். இப்போ ஏற்பட்ட ஜாம்பவதிக்கு விபு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஜாம்பவதிக்கு அந்த அடிப்படையில் நாரதர் ஜாம்பவதி விபு என்று ஒரு திருநாமம் பிடிக்கிறார். இதுதான் இந்த 356th திருநாமம். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன விளக்கம் உங்கள் மனதில் எளிதாகப்படிய ஒரு ஸ்லோகம். ஜாம்பவதி விபுராஸ்தே மர்க்கடபல்லூகமண்டலே தேவகா வெங்கடகிரிவனசக்தான் தான் அகிலான பிகிலாலயன் பிரீத்தியா. நம்முடைய மனைவி டிப்ரெஸ்ட் ஆகாமல் தன் பிறந்த வீட்டு உறவினர்களோடு கூட அவர்கள் தாழ்ச்சியை பாராமல் கலந்து ஆனந்திக்கும்படியான இல்லற வாழ்க்கை நமக்கு அருளக்கூடிய திருநாமம் இது. இது தமிழ். கரடிவேந்தன் காதல் மகளை மணந்த கண்ணனை காண எங்கும் குரங்கும் வந்து எம் ஜாம்பு மணவாளா என பாராட்ட அன்று துவாரகை எல்லை காட்டிலும் இன்றும் திருவேங்கட மலையிலும் ஒன்றுமிட்டா கோயில் அதிலும் நிற்கும் திருமால் ஜாம்பவதி விபு என்னும் பெயரோடு திகழ்கின்றானே. ஒன்றுமிட்டான்னு ஒரு இடம் இருக்குது திருப்பதியிலிருந்து கடப்பா போகிற வழியில். அங்கே ராமர் இருக்கார். அந்த கோயில் ஜாம்பவான் பிரதிஷ்டை பண்ணுது. அங்கேயும் பெருமான் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கான் என்று பாடு. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். ஜாம்பவதி விபவே நமஹா. நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.